Hello friends, welcome to my Healing Recipes Tamil channel. இன்னைக்கு நம்ம Healing Recipes channelல பார்க்க போறது ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற ஒரு ரெசிபி தான் friends பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பா. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா புதினா சட்னி தான் friends பண்ண போறோம். இந்த புதினா சட்னில பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு friends. நம்ம ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துறதுக்கு உதவுது. அது மட்டும் இல்லாம செரிமான பிரச்சனையும் சரி பண்ணுது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை சரிப்படுத்துறதுக்கு இந்த புதினா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை வச்சு இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னும் நிறைய பெனிஃபிட்ஸும் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதுல ஆயில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. ஒரு 5 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். 3 பூண்டை தோல் நீக்கி ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை லைட்டா வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிட்டு வதக்கிடுவோம். அது கூடவே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துருக்க. கொஞ்சமா புளி கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, அதிகமா வேண்டாம். கொஞ்சமா ஒரு துண்டு புளி ஆட் பண்ணிக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இந்த புதினால இருந்து நல்லா தண்ணி வெளியிடணும். தண்ணி வெளியிட்டு அதெல்லாம் வத்தி போகிற அளவுக்கு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ இந்த புதினா இலையில பாத்தீங்கன்னா நிறைய சில பேருக்கு உடல் சூடு அதிகமாகி ஹீட் தன்மை அதிகமா இருக்கும். அப்படி இருக்கிறவங்களுக்கு உடல் எரிச்சல் அதிகரிக்காம இருக்கிறதுக்கு இதை நீங்க எடுத்துக்கும் போது உடம்புல நல்லா குளிர்ச்சியா வச்சுக்க உதவி பண்ணும். அது மட்டும் இல்லாம முக்கியமா ஹார்ட்டுக்கு ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். இது இந்த புதினால இருக்கிற அந்த சாறு பாத்தீங்கன்னா இருதய ஆரோக்கியத்தை காக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரத்த கொதிப்பு, ரத்த அழுத்தத்தெல்லாம் கட்டுப்படுத்த ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம சில பேருக்கு சளி அதிக பிரச்சனை, சளி பிரச்சனையெல்லாம் இருக்கும். மூக்கு கூட மூச்சு விட முடியாத அளவுக்கு தவிப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த புதினா இலையை எடுத்துக்கிறது, எந்த வகையில வேணாலும் புதினா இலையை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புதினா இலையில நிறைய மருத்துவ குணம் இருக்கு. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தண்ணி எல்லாம் வத்தின பிறகு ஒரு துண்டு 1 கப் அளவுக்கு தேங்காய் பதை ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்க வேணாம், லைட்டா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுவோம். இது நல்லா சூடாறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி தண்ணி இல்லாம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே சாப்பிடலாம். தாளிப்பு தேவைன்றவங்க ஒரு தவால ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும், 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும் கொஞ்சமா கருவேப்பிலையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு சட்னியில சேர்த்துற வேண்டியதான். அவ்வளவுதான். ஒரு சூப்பரான ஹெல்த் பெனிஃபிட்ஸோட இருக்கக்கூடிய புதினா இலை நம்மளுக்கு புதினா இலையை வச்சு நம்ம ஒரு சட்னி சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இது நுரையீரல் ஆரோக்கியமாக செயல்பட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.